ஹே காய்ஸ், இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பயமான ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் 5, 1945 மத்தியானம் ஒரு 2:10 மணி அளவில் ஃப்ளோரிடாவில் இருந்து ஒரு 5 யூஎஸ் ஃப்ளைட் நேவி ஃப்ளைட் வருது. அந்த ஃப்ளைட்டு பேர் தான் ஃப்ளைட் 19. ட்ரைனிங்காக மேலே பறக்க விட்ருக்காங்க. வெதர் நல்லா தான் இருந்திருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ரேடியோவில் ஒரு ஒரு பதறி போய் ஒரு குரல் வருது. அது என்ன, அதில் என்ன டயலாக் இருந்திருக்கு அப்படின்னா, எவ்ரிதிங் லுக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச். ஓஷனில் கூட வேறு மாதிரி தெரியுது. எங்கள் காம்பஸ் வேலை செய்யவே இல்லை. எங்கே இருக்கோம்னே தெரியல. அதுதான் கடைசியாக வந்த ஒரு கால். அந்த 5 பிளேனும் அங்கே இருந்த 14 பேரும் தடையும் இல்லாமல் காணா போயிருக்காங்க. அவங்கள தேடி போன ஒரு பெரிய ரெஸ்கியூ பிளேனும் திரும்பி வரவே இல்லை. ஒரு சின்ன ஆயில் லீக்கு கூட அங்கே இல்லை. ஒரு புரோக்கன் பீஸ் கூட கிடைக்கவே இல்லை. பர்முடா ட்ரையாங்கிளோட பயம் இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. இப்போது ஒரு கோஸ்ட் கப்பல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இது பிளேன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, கப்பல்களும் ஒரு சுட்டுக்காடாக தான் இருந்திருக்கு. 1872 மேரி கெலஸ்ட்னு ஒரு கப்பல் இந்த ஏரியாவில் கிடச்சிச்சு. கப்பல் நல்லா தான் இருந்துச்சு, சாப்பிட டேபிளில் ரெடியாக இருந்திருக்கு. ஆனால் உள்ளே இருந்த ஒரு மனுஷன் கூட எங்கே போனாங்கன்னே தெரியல. 1918 யுஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ் 300 பேரோட போன இந்த பெரிய கப்பல் ஒரு செகண்டில் வேனிஷ் ஆயிடுச்சு. சிக்னல் கூட அனுப்பலை. அங்கே உள்ள என்னதான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பயமாக ஊட்டுச்சு. உலகம் முழுக்க இருக்க மக்கள் இதை பற்றி பல கதைகள் சொல்கிறாங்க. ஏலியன்ஸ் இருக்குது, போர்ட்டல் இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டைம் போர்ட்டல் இருக்குது, அதுக்குள்ளே போகிற ஃப்ளைட்டு வேற ஒரு காலகட்டத்துக்கோ இல்லை வேற கிரகத்துக்கோ போயிடுது அப்படின்னு பாதி பேர் நம்புகிறாங்க. அதே மாதிரி இன்னும் பாதி பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடல் அடியில் மூழ்கி போன ஒரு மாபெரும் ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்து பேர் தான் அட்லாண்டிஸ். இங்கே தான் அது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க டெக்னாலஜி தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு ஒரு டாக் இருக்குது. இப்போ ஆனாலும் சயின்ஸ் இதுக்கு வேற பதில் சொல்லுது. அது என்ன அப்படின்னா, உண்மையிலே அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னா, கடலோட அடியில் இருக்க மீத்தேன் கேஸ் திடீர்னு பர்ஸ்ட் ஆகும்போது பெரிய அதாவது ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகி கப்பலை உள்ளே இழுத்துரும். அப்புறம் இங்கே இருக்க கிளவுட்ஸ் ஹெக்ஸகோனல் ஷேப்பில் இருக்கும். இது திடீர்னு 170 mph வேகத்தில் காற்றை கீழே தள்ளும். இது முன்னாடி எந்த ஃப்ளைட்டும் நிற்க முடியாது. இங்கே கல்ஃப் ஸ்ட்ரீம்னு ஒரு வேகமான நீரோட்டம் இருக்குது. அது ஏதாவது இடிக்கிற மாதிரி ஆனால் கூட அது செகண்டில் துரத்தி அடிச்சிட்டு போயிடும். ஸோ நமக்கு தடயம் கிடைக்கிறது இல்லை. கடைசியாக ஒரு ஷாக்கர். பர்முடா ட்ரையாங்கிள்னு ஒரு அஃபிஷியல் ஏரியாவே கிடையாது. ஒரு ஷிப்பு, கார்கோ ஃப்ளைட்ஸ்னு டெய்லி லட்சக்கணக்கில் இங்கே கிராஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லாஜிக்காக பார்த்தா இங்கே நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் மற்ற கடல் பகுதிகளிலும் விட கம்மி தான். மிஸ்டீரியாக பார்த்தா கூட இது பேய் கதை மாதிரி இருக்கும். சயின்ஸாக பார்த்தா இது ஒரு நேச்சுரல் ஃபினோமினன் தான். நீங்கள் இதை நம்புறீங்களா? மிஸ்ட்ரியா இல்லை சயின்ஸா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.